நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, டெல்லியில ஏசியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசியத்தை பக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நண்பர்களே, எனக்கு தமிழகத்தில் ஒரு 5 விஷயங்களோடு சொல்வதில்லை. நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிகமாக பேசப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சி குறித்து மட்டும்தான். தமிழகம் இன்றைக்கு நாட்டினுடைய புதிய அரசியல் வளர்ச்சியிலே புதியதொரு மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க எண்மண் நென்மக்கள் என்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு உங்கள் முன்னாடி முடித்து நின்று மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவு வரலாற்றில் இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நண்பர்களே, எண்மண் நென்மக்கள் என்ற பயணம் அதன் பெயரே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெயராகும். இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இந்த மண்ணிற்கும் உள்ள பிணைப்பை இது காட்டுகின்றது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இந்த மண்ணும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. கருதுவது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருப்பது என்பதை நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமை தாங்கி நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெறும் இந்த யாத்திரை மட்டும் நடத்தவில்லை, சப்கே சாத் சப்கே சொல்லக்கூடிய அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியையும் அனைவருடைய நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றார். நண்பர்களே, தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகள் அங்கே படித்தேன். அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழகத்துடைய செங்கோலை எங்க உயர்ந்த இடத்தில் வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியான உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பிணைந்து இருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட இது 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991ஆம் ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சவுக்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையை வழிநடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லால் சவுக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும். 2வது, அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சவுக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றதை பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையை நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மக்கள் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை. ஆனால்
தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரனுக்கும் தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரிக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி மக்களை அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக் கூடாது, தமிழகத்திட மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்க தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கின்றது புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்திலே வளர்ச்சியிலே எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நண்பர்களே, மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்தி அவர்களை பெருமைப்படுத்தி அவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதி. நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.